பிரகதி மருத்துவமனையில் புதிய பல்துறை சிறப்பு பிரிவுகள் துவக்கம். கோவை பிரகதி மருத்துவமனையில் பல புதிய பன்முக துறைகள் துவங்கப்பட்டுள்ளன. புதிய வசதிகளுடன் பன்முக மருத்துவ சேவையை புதிய வசதிகள் உள்ள துவக்க விழா பிரகதி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ஜி பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மகாராஷ்டிராவின் கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்று சிறப்பித்தார். மருத்துவமனையில் புதியதாக தொடங்கப்பட்ட துறைகள் விபத்து மற்றும் அவசர நிலை, எலும்பியல் மற்றும் மூட்டு மாற்று இடுப்பு மற்றும் முதுகெலும்பு சிகிச்சை, பொது மருத்துவம், பெண்கள் குழந்தைகள் மையம், அதிநவீன பரிசோதனை போன்றவை அறிமுகம் செய்துள்ளது. சமுதாயத்திற்கு விரிவான மற்றும் உயர்தர மருத்துவ சிகிச்சை சேவைகளை வழங்க தயாராகியுள்ளது பிரகதி மருத்துவமனை. இம்மருத்துவமனை நோயாளிகளின் சேவையை மேம்படுத்துதல், கவனிப்பை உயர்த்துதல், அனைத்து வகையான சிகிச்சைகளையும் ஒரே மருத்துவமனையில் பெற வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னணி எலும்பியல் சிறப்பு மையங்களில் ஒன்றாக பிரகதி மருத்துவமனை திகழ்கிறது. நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனையில் அனைத்து வகையான நோய்களுக்கும் உயர்தர சிகிச்சை அளிக்க திறமையான, நிபுணத்துவம் மிக்க மருத்துவர்கள், பணியாளர்கள் உள்ளனர். அதிநவீன வசதிகள், உயர்ந்த தரம், குறைவான செலவுகள் என சிறப்பான கவனிப்பில் கவனம் செலுத்தி வருகிறது. இந்நிகழ்வில் மருத்துவமனை டாக்டர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலசுப்ரமணியம், MD, பிரகதி மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். பிரகதி மருத்துவமனை இது ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கவர்னர், கேரளா கவர்னர் சதாசிவம் ஆரம்பித்து வச்சார். இப்போ 10 வருஷமாக நாங்கள் சிறப்பாக எலும்பு முறிவு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை செயல்பட்டு வந்துச்சு. இப்போ மருத்துவமனையை நாங்கள் விரிவாக்கம் பண்ணியிருக்கோம். இப்போ 100 பெட்டு மருத்துவமனையை விரிவாக்கம் பண்ணி அனைத்து வித ஸ்பெஷாலிட்டிஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சிறப்பான ICU, லேபர் வார்டு, ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் இதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் எல்லா விதமான மருத்துவமும் இனிமேல் பிரகதி மருத்துவமனையில் பார்க்கப்படும்.